பாருங்க, உங்களுக்கு பயம் இருக்குது, அதுக்கடுத்து என்னது சங்கடமா இருக்குது, அப்புறம் மயக்கமா இருக்குது, அதுல மதியானத்துல மயக்கமா வேற இருக்கும். இன்னைக்கு நிறைய எக்ஸாக்ட் எடுத்துருக்கீங்க. சாப்பிட்டீங்களா மதியானம்? ஓகே, வெரி குட். அப்புறம் என்ன, இதெல்லாம் நம்ம போய் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நாங்களாம் போக மாட்டோம் இல்ல அப்படின்னு ஒரு சிலர் இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து இருந்ததுன்னா 500 வருஷம் ஆனாலும் நம்ம வந்து வளர முடியாது. அப்ப முதல்ல வந்து தப்போ ரைட்டோ தயக்கத்தை நீங்க தூக்கி எறியணும். எல்லாருனாலும் சிந்திக்க முடியும் தம்பி. என்ன எல்லாருனாலும் சிந்திக்க முடியும்? சிந்திக்க முடியாது, செயல்பட முடியாது. நீங்க வந்து ஆடியன்ஸா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய ப்ரோக்ராம்ஸ்ல வந்து உங்களை கேட்கக்கூடியவளா மாத்தல, செய்யக்கூடியவளா மாற்றணும். ஸோ ஒவ்வொரு மாணவர்களும் வந்து இந்த தயக்கம், பயம், அதுக்கடுத்து வந்து நம்மளால முடியுமா அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இன்னைக்கு வந்து உங்களுக்கு எது தடையா இருக்கோ அதை உங்களால நீக்க முடிஞ்சா நீக்கணும். இல்லை எங்களை மாதிரி எக்ஸ்பர்ட் போய் கன்சல்டேஷன் பண்ணி அதை நீக்கிட்டீங்கன்னா நீங்க இப்பொழுதும் சாதனை பண்ணிதான் மாற முடியும். உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்றேன். சாதாரணமா இது நடந்த நிகழ்வு தான், அவங்க பேர் சொல்ல விரும்பல. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆடு வச்சுட்டு எப்பதான் செல்போனே வந்துட்டு இருக்காரு. இது அந்த ஏரியா உள்ளவங்க பாக்குறாங்க, ஆடு வைக்கிற ஆளுக்கு ஆண்ட்ராய்டு போனா என்னமா படுத்து வச்சிருக்காங்க. அப்படி பார்த்தாலும் ஃபேமிலி இல்லையே அப்படின்னு ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போன் வருது. இந்த மாதிரி அதை ஒன்றும் பார்க்கணும்னா இவருக்கு பைக் வச்சு, ஏன்னா இவரு பிரசிடென்ட், அந்த ஏரியாவோட பிரசிடென்ட் பைக் வச்சு இன்னும் ஆயிடுச்சு ஏதாச்சும் சொல்லி பார்த்தா இல்லைங்க சார் வீட்டில் வந்து நல்லா மாட்டு இருக்கு. அவங்க நாங்கள் நேரடியாக வந்து ஆயிடுச்சு போனோம். அங்கே போய் பார்த்தோம்னா அவங்க பேர் சொன்னா அவங்க வீட்டில் உள்ள ஆடு மாடு கோழி அத்தனையுமே கத்துது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கை. உலகமே வந்து ஆண்ட்ராய்டு போன் எப்படி யூஸ் பண்ணுது, ஆனா அந்த போன் எப்படி யூஸ் பண்ணுது, அந்த ஸ்டூடெண்ட் எப்படி யூஸ் பண்ணாங்க, இன்னைக்கு மிகப்பெரிய சாதனையாகும்.